கண்டிப்பா எந்த பையனாலும் 25 வயசுல எந்த பையனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. நான் ஆனஸ்டா இப்ப சொல்லுவேன், நான் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவங்களுக்கு 30, எனக்கு வந்து 22 அந்த மாதிரி இதுலதான் இருந்தது. ரொம்ப டிஃபரெண்ட். இன்க்ளூட் கேஸ்ட் வேற மாதிரி இருந்தது. அவங்க முஸ்லீம், நான் கிறிஸ்டின். நீங்க நினைக்கிற மாதிரி டச்சிங் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் டச்சிங் தவிர்த்து ஒரு லவ் இருக்குன்றதே நம்ம வந்து அத லவ்லயே வாழ்ந்தாதான் தெரியும். பக்கத்துல போய் நின்னாலே அப்படி ஒரு லவ் வரணும். லேப்டாப் அப்படின்னு நினைக்கணும். அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க, சைட்ல கேட்டுட்டு பேச்சு கேட்டுட்டு ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா போகணும், ஒரு லெவலுக்கு போகணும். பட் நான் வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி போலாம், 2 பேரும் ஒன்னா போலாம், ஒன்னா வந்து டிராவல் ஆகும். நானும் ஒர்க் போறேன், அவங்களும் ஒர்க் போவாங்க. அவங்க ஒர்க்ல இருந்தாலும் நீங்க ஒர்க் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுக்கோங்க. ஆனா போனை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஐயோ பேச முடியலையே, ஏதோ பேச முடியலையே, அப்படி கஷ்டமா இருக்கும். ஒரு வாட்டி அவர் நம்ம பக்கத்துல உட்காந்து இது வாங்க முடியல, இதை பண்ண முடியலன்னு சொன்னாருன்னா மனசு உடைஞ்சு நம்ம இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது, அதுக்குன்னு இது ஆசைப்படக்கூடாதுன்னு அப்படியே டம்ப் பண்ணி அவருக்காக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே